இன்னைக்கு என்ன மெசேஜ், இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தலாம் ரொம்ப அழகா இருக்கு. சரிங்களா? 6 ஆஃப் கப்ஸுங்கிறது. ஆ உங்களுக்கே தெரியும் டாரோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா, சோல்மேட் எனர்ஜி 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ சோல்மேட்னா வந்து நீங்க லவ்வர்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சோல்மேட்டா இருப்பீங்க இல்லையா? நம்ம சோல்மேட்ஸா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அப்படியே பழச நெனச்சு அப்படியே ஒரு ஒரு ஆனந்தமா நோஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே பழச நெனச்சு அப்படியே ஒரு ஒரு ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டு, இல்ல நீங்க பஸ்ஸில போறீங்க அப்படின்னா, அப்படியே ஜன்னல் ஓரம் உட்காந்து அப்படியே பழச நெனச்சுட்டே அப்படியே ஆசையா ஒரே சந்தோஷமா பழசெல்லாம் நினைக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது அது ஒரு திருப்தி, அது ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம பழச பத்தி அதுவும் ரொம்ப அழகான நாட்கள் நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல ஒரு கட்டத்துல நம்ம சந்திச்சிருந்தோம் அப்படின்னா, அத இன்னைக்கு நெனச்சு நினைவுபடுத்தி பார்க்குறதுங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சரிங்களா? இல்லன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, இல்ல நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவே இருக்கட்டுமே. எக்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு எக்ஸ் கூட பேச பிடிக்கலன்னா அது உங்க விருப்பம். ஆனா பழைய நண்பர்கள், பழைய அம் ப கடந்த காலத்துல நம்ம பழகுன நண்பர்கள் அப்படிங்கிறது சில சமயம் சில பேத்துக்கு வந்து கடந்த காலத்துல நம்ம சந்தித்து வந்த விஷயங்கள் மீண்டும் ஏற்படலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு சின்ன வருத்தத்துல இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். கைடன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தத்துல இருக்கீங்க, இல்ல யார் கூடயாச்சும் பேசணும் அப்படின்னு தோணுது, யாரையாச்சும் பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, உங்க கடந்த கால நண்பர்கள் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட பேசுங்க. சரிங்களா? அது இன்னைக்கு உங்களுக்கு மனசு திருப்திய கொடுக்கும். உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி யார்கிட்டயாச்சும் பேசுங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு மனசு திருப்திய கொடுக்கும். ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு வைங்களேன். நம்ம அ ரொம்ப காலமா ஒருத்தர்கிட்ட பேசாம இருந்திருக்கோம். இன்னைக்கு அவங்க கூட பேசுனா நமக்கு ஒரு ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த மாரி ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க சரியாயிடுவீங்க. ஓகேங்களா? இல்ல இங்க காட்டுற மாரி பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பூனை வளர்க்குறீங்க, இல்ல நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா, பெட்ஸ் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லாயிருக்கும். இல்ல குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் பழைய விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு திரும்ப வரும். பழைய மனிதர்கள் மட்டும் இல்ல, பழைய விஷயமே ஏதாச்சும் திரும்ப வரலாம். அதனால நீங்க என்ன சொல்றது? உங்க மனச எப்படி ஒரு ஒரு கன்வின்ஸ்டா ஒரு ஹேப்பியா வச்சுக்கணுமோ, அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ, அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. சரிங்களா? பெஸ்ட்டு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது தான். சரிங்களா? கைடன்ஸு. ஓகே. நாளைக்கு மெசேஜ் நாளைக்கு பார்த்துருவோம்.